பாருங்க தயவுசெய்து சம்பளத்துக்கு வேலை செய்யுங்க. உங்களை சிரிச்ச சொல்கிறேன். கமிஷன் வேலை செய்யுங்க. கமிஷன் வேலை செய்யுங்க. ஹேண்ட்ஸ் ஆஃப் சங்கர் வெயிட்டிங் ஃபார் இந்தியன் 3. செம வேற லெவல். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு படம். சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கலாம் ப்ரோ. நல்லா தான் இருக்கு. ஓவரால் ஓகே. இந்தியன் 1 நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த ஜென்ரேஷனுக்கு எதுவும் நல்லா புரிஞ்சிருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் லேக் நிறைய இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படம் நல்லா தான் இருக்கு. தாட் ப்ராசஸ் நல்லா இருக்கு. அவங்க ஆக்டிங் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரோல் நல்லா இருக்கு. பரவாயில்ல. இது வந்து அதான் அந்த ஒரு விஷுவல் ட்ரீட்ஸ் நல்லா இருக்கு. மற்றபடி கதை கான்செப்ட் பண்ணும்போது இது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்கு. சங்கர் கொஞ்சம் எங்கேயாச்சும் எஃபெக்ட்ஸ் போட்டுக்கலாம்னு தோணுது. மற்றபடி படம் நல்லா தான் இருக்கு. சாங்ஸ் அனிருத் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட்ல அந்த ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கோட கிளிம்ஸும் போட்டிருக்காங்க அங்கங்க. அது ஒன்றுமே கூஸ் பம்ஸாக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கமல் ஆக்டிங் நல்லா இருக்கு. கடைசியில் ஃபைட் இருக்கு. பாடியெலாம் காட்டுற மாதிரி நல்லா இருக்கு. இந்தியன் 1ஓட ரேஞ்சுக்கு இல்லை. மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மானை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் தேவையில்லாத சீன்ஸ்லாம் இருக்க மாதிரி இருக்குது. ஆமாம். ஆனால் சங்கரோட பிரம்மாண்டம் அது எல்லாமே இருக்குது. நல்லா இருக்கு. சித்தார்த்து அவர் மெயின் கேரக்டர் நல்லா இருக்கு. நல்லா அதான் ஏஆர் ரஹ்மானை மிஸ் பண்ணுற ஃபில்ம். ஆமாம் ஆமாம் லீட் இருக்கு. இந்தியன் 3 வந்து வெயிட்டிங். அது கொஞ்சம் நல்ல மெசேஜ் இருக்க மாதிரி தெரியுது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா தான் இருக்கு. அவர் ஆக்டிங் சொல்ல வேணாம். ஆக்டிங் பண்ணிட்டாரு. படம் கொஞ்சம் ஸ்லோவாக படம் மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. தேர்ட் பார்ட்டில் தான் முடிவு இருக்கு. நல்லா இருக்கு. 3க்காக வெயிட்டிங். நல்லா இருக்கு. அப்போ நடந்த சூழ்நிலை அது இப்போ நடக்கிற அதாவது இங்கே இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கிறத காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டு ஃபுல்லாக சார் இந்தியா ஃபுல்லாக. கொஞ்சம் இருக்குது லேக் இல்லைலாம் கிடையாது. கொஞ்சம் லேக் இருக்குது. பட் ஆனால் ஓகே சீன்ஸ் மூவ் ஆகிடுது. அதே தான் ப்ரோ இப்போ நடக்கிறது தான் எல்லாமே. பட் பார்த்துட்டு மாறினா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இருக்க இளைஞருக்கானங்க படம் அவ்வளோதான். இல்லை இதில் பெருசாக இல்லை. பார்ட் 3 தான். அவங்களாம் கூட அப்படியே ஸ்டார்டிங்லேருந்தே கதை கூட அப்படியே ட்ராவல் ஆகுது. நல்லா இருக்கு அவங்க கேரக்டர்லாம். படம் பரவாயில்ல சார். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஆனால் இல்லை ஸ்டோரியாக இருக்குது. அது வந்து பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது படம். அது ஃபுல்லாகவே சப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கவே சில பேருக்கு எதிர்பார்த்து வந்தது அது ஃபுல்ஃபில் பண்ணல. அவ்வளோதான். இந்தியன் 1 அதோட கம்பேரே பண்ண முடியாது. அது எக்ஸ்ட்ரானரி. எல்லாத்துலேயுமே சரி, காமெடியாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், நடித்த எல்லாருமே இதில் அதான் ஸ்டோரி மட்டும்தான். அது ஒன்று தான் ஃபுல்லாகவே கான்செப்டாகவே போகுது. அதுதான் எல்லாருக்கும் அந்த டிசப்பாயின்மெண்ட். அவங்களும் எல்லாரோட ரோலும் பக்காவாக பண்ணியிருக்காங்க. தலைவர் உலகநாயகன் வந்து செம்ம ஆக்டிங் சான்ஸே இல்லை. அவர் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. லீடு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் எஸ்.ஜே. சூர்யாவோட போர்ஷன் எதுவுமே காமிக்கல. இன்னும் உலகநாயகன் அவரோட போர்ஷனே இன்னும் முழுசாக காமிக்கல. இப்போ எல்லாருமே படத்தில் ஃபுல்லாகவே அவர் எதிர்ப்பாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து எப்படி கம்பேக் வராருன்றது தான் எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கும். ஆவரேஜ் தானா, ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. லைக் எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் போனோம். பட் வந்து ஆவரேஜ் தான். பட் இந்தியன் 3ஓட கிளிம்ஸ் காமிச்சாங்க. அது சூப்பராக இருக்குது. அது நல்லா அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அது ஏன் இதில் கொண்டு வரலன்னு தெரில. அது ஏன் பார்ட்டாக பிரிச்சாங்கன்னு தெரில. பட் அது கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் வந்து அது ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் அது கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அந்த பார்த்தப்பறம் கொஞ்சம் இருக்குது. பட் இந்தியன் 2 சொல்கிற அளவுக்கு இல்லை. கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே லேக். அனிருத் மியூசிக்கும் ரொம்ப ஆவரேஜ் தான். ஓகேஷ் தான். அதான் சொல்கிறேன். இந்தியன் 3ல தான் ரொம்ப அந்த கிளிம்ஸ் காமிச்சாங்களா, அதில் தான் இன்னும் நிறையா எக்ஸ்பிளைன். இதில் வந்து சித்தார்த் தான் மோஸ்ட்டாக இருந்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு 30 மினிட்ஸ் நல்ல ஸ்பீடில் போச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுச்சு. ஸோ வந்து செகண்ட் ஹாஃப்லாம் வந்து லைக் ரொம்ப ஸ்டோரி வைஸாக எதுவும் இல்லை. அவர் வந்து தான் தேர்ட் பார்ட்டில் தான் இருக்குது. அது தேர்ட் பார்ட்டில் தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ வந்து மியூசிக் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து இது 2K கிட்ஸ்க்கு வந்து 2K கிட்ஸ்னு இல்லை, லைக் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் போடணுன்னு யோசிச்சிருக்காரு. பட் ஸ்டில் ஏஆர் ரஹ்மான் தானே. ஸோ அது கொஞ்சம் தெரிஞ்சது டிஃப்ரென்ஸ் இந்தியன் 1க்கும் இந்தியன் 2க்கும். பட் இந்தியன் 1ஓட பிஜிஎம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிளேஸ்மெண்ட்லாம் நல்லா இருக்கு. இப்போ செகண்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பட் ஆனால் நல்லா இருக்கு. பட் ஆனால் இந்தியன் 3க்கு வந்து அவங்க பயங்கரமான இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் 3 கண்டிப்பாக வெயிட் பண்ணுறோம். ஒரு பயங்கரமான ஒரு இருக்குது. லாஸ்ட் படம் பேர் போட்டோன்னே எஞ்சி வந்துடாதீங்க.
அதை பாருங்கள். இந்தியன் 3க்கு கண்டிப்பாக எல்லாரும் வெயிட் பண்ணுறோம். மியூசிக் ஓகே தான் ப்ரோ, நல்லா தான் இருக்குது. இந்த இதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த மியூசிக் அனிருத் போட்டிருக்காரு, கதைக்கேற்ற மியூசிக் தான் போட்டிருக்காரு. ஸோ ஓகே தான், பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாமே நல்லா தான் போட்டிருக்காரு. தேங்க்ஸ். நல்லா இருக்குது படம். ஆக்சுவலி கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. பட் ஆனால் படம் முடிஞ்ச பிறகு இந்த ப்ரொமோ வந்து இப்போ போட்டிருப்பாங்க, நெக்ஸ்ட்டு வார் மோடுன்னு சொல்லிட்டு, 0 டாலரன்ஸ்மே வார் மோட். பட் ஆனால் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் லென்த்தி, மற்றபடி ஓகே படம். 3 ஹவர் ஒரு இன்டர்வியூக்கு முன்னாடி கொஞ்சம் லென்த், கொஞ்சம் அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி ஸ்க்ரீன் பிளே ஓகே. இல்லை மெசேஜ் அதான் எண்ட் ஆஃப் த மூவியில் உங்களுக்கு இந்த வாருக்கு ஐ மீன் இண்டிபெண்டன்ஸ் வந்த டைம்லேயும் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கும் இருக்கிற கம்பேரிசன் நெக்ஸ்ட்டு சீக்வலில் வர்றதுக்கு அனுப்புகிறோம். ஓகே, அவங்களோட கேரக்டர், அவங்களோட ரோல் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் என்னென்னா கொஞ்சம் நெகட்டிவாக முடிஞ்ச மாதிரி இருக்குது படம். இப்போ கமலே வந்து அகைன்ஸ்டாக இருக்கிற மாதிரி இந்த சீக்வலில் முடிச்சிருக்காங்க. அதை பாசிட்டிவாக மாற்றுறது தான் நெக்ஸ்ட் சீக்வலில் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இதில் அது அந்த மியூசிக்கோட இது கம்பேர் பண்ண முடியாது. அது வந்து விண்டேஜ் ஆக்சுவலி. அது அந்த பீரியடுக்கு அது நல்லா இருந்தது. இப்போ ஜென்ரேஷனுக்கு இந்த மியூசிக் ஓகே, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். மற்றபடி சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லும் போது 2.5 to 3 அந்த ரேட்டிங் தான் என்னால் கொடுக்க முடியும். அதுதான் நான் சொல்கிறேன், இது நெகட்டிவாக முடிஞ்ச படம் கொஞ்சம் லென்த்தி. பட் அன்எக்ஸ்பெக்டடாக கொஞ்சம் ரொம்ப டூரேஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவ்வளோதான் இது பண்ண முடியும். ஏன்னா அது சீக்வல் தேர்டு இது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஹைப் பண்ணியிருக்காங்க இதில். அதுதான் படம் ஓகே தான் ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது, விறுவிறுப்பாக போச்சு. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பயங்கரமாக இருந்தது. ஆக்சுவல் சங்கர் படமாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் ரொம்ப லேகாக போயிடுச்சு. நிறைய சென்டிமெண்ட் சீனு ஒரே ஃபேஸில் வச்சதுனால செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு ப்ரோ. இந்தியன் 1 பார்த்துருப்பீங்க, இந்தியன் 1 இந்தியன் 2 டிஃப்ரெண்ட்டு எதுவும் இது பண்ண முடியுதுங்களா எப்படி? ஏன்னா அது எல்லா சாங்குமே ஹிட்டு. ஆமாம். இதில் அந்த மாதிரி எதுவும் இருக்குங்களா? இல்லை, சாங்ஸ் ஒரு 2-3 எனக்கு பிடிச்சிருந்தது பர்சனலாக. பட்டு பிஜிஎம்மும் நல்லா இருந்தது. இதில் வந்து ஏஆர் ரஹ்மானோட அந்த பழைய இந்தியன் 1ஓட ஒரு ஆர்ஆர்லாம் வரும், அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே கனெக்ட் ஆகும். அது குறையில்லை, நல்லா தான் இருந்தது. சித்தார்த்து, பிரியா பவானி சங்கர் அவங்களோட ரோல் எப்படி இருக்குது? அவங்க யூஸ்வலாக இப்போது கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்க யங்ஸ்டர் மாதிரி சோசியல் மீடியா, யூடியூப் அந்த மாதிரி ஆக்டிவாக இருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க கேரக்டர். படம் 3 ஹவர் எதுவும் லேக் எதுவும் லேக் இருந்தது ப்ரோ, கண்டிப்பாக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் இன்னுமே ரொம்ப ஃபீல் பண்ண முடியுது லேக். சங்கர் படம்னாலே பிரம்மாண்டமாக. ஆமாம். என்ன பண்ணியிருக்காங்க? ஏதோ புதுசாக பண்ணியிருக்காங்க இதில் புதுசானா அதான் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஆக்சுவல் சங்கர் படமாக இருந்தது. அவர் வந்து நம்மளை சுற்றி நடக்கிற பிரச்சனையை கொஞ்சம் பிரம்மாண்டமான வியூவில் காட்டுறதுல சூப்பராக பண்ணுவார். முதல்வன் அந்த மாதிரி நிறைய படம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி அது வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஆக்சுவலாக ஃபீல் பண்ண முடிஞ்சது. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து அதான் நிறைய சென்டிமெண்ட் இருந்தனால ரொம்ப லேகாக இருந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்து இதில் ஓப்பன் எண்டிங்காக விட்டுட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரியே அவர் தப்பிச்சு போகிற மாதிரி விட்டுட்டாங்க. அது வந்து பார்ட் 3க்கு லீடாக இருக்க மாதிரி இருக்குது. பார்ட் 3யோட கிளிம்ஸ் ஒன்று போட்டாங்க, அது பயங்கரமாக இருந்தது. அதில் வந்து கமல் வந்து பழைய ஹேராம் கெட்டப்பில் வர அந்த இதெல்லாம் இருந்தது. ஸோ அது வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதுக்காக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் கேட்கவே கூடாது, அந்த ஒரு கொஸ்டினே இருக்கக்கூடாது. பார்த்து தான் வரேன். கண்டினியூ ஆமாம். நான் ஒன்றேன்னு சொல்லிக்கிறேன், ரிவ்யூ பார்த்துட்டு வந்து படம் பார்க்காதீங்க, படம் பார்த்துட்டு நீங்களே சொல்லிக்கலாம். ஓகே டைப்ஸ் தான், ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. சங்கர் படம் மாதிரிலாம் இல்லை. மேபி இந்தியன் 3க்கு எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். இந்தியன் 3யோட கண்டென்ட் தான் நிறைய சொல்கிறாங்க. இந்தியன் 2 வந்து அதோட ப்ரொமோஷன் மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. ஸ்டோரி வைஸ் எதுவும் இல்லை. இந்தியன் அன்னியன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. பட் இந்தியன் 3யை வந்து ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மெசேஜ்லாம் எல்லாமே இந்தியன் 3க்கு தாங்க இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இந்தியன் 2 வந்து முக்கால்வாசி நம்ம பார்த்த பழகின சீன்ஸ் தான். ஸ்க்ரீன் பிளே, எடிட்டிங்லாம் ரொம்ப மோசம். நமக்கே பார்க்கவே ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தாவே நமக்கே ஒட்டல. அங்கங்கே அப்படி கட் பண்ணி அப்படி ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் ஓகே டைப்பு தான். மேபி லைக் அடுத்து ஏதாவது வரும்னு எதிர்பார்க்குறோம், எதுவுமே வராமல் அப்படியே டக்குன்னு முடிச்சிடறாங்க. அப்புறம் இந்தியன் 3க்கு ஒரு பெரிய ஹைப்பு கொடுக்குறாங்க. இந்தியன் 3 வந்தால் தெரியும் மேபி. அதான் சொல்கிறேன்ல, இப்போ வந்து ஓப்பனில் விட்டாங்க.
நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருங்க, இந்தியன் 3 வரும்போது பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. பட் ஓரளவு ஓகே டைப் தான். பட் பெருசாக ஒன்றும் இல்லை படத்தில். சங்கர் மூவிலாம் இல்லை. மியூசிக் சுத்தமாக ஓட்டலைங்க, சுத்தமாக ஓட்டல. அவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க, நிறைய கிரிஞ்சாக தான் இருக்குது. ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. இங்கே சாங்கே கிடையாது, எல்லா சாங்கும் அடுத்ததில் வச்சுட்டாங்க போல். இந்தியன் 3க்கு வச்சுட்டாங்க போல். இங்கே எதுவுமே சாங்கே குடிக்கல. வந்துருக்காங்க, சும்மா ப்ரொமோஷன் மாதிரி தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை. வர கேரக்டர்லாம் அழுவுது, அது தூக்க மாட்டேங்குது. நீங்கள் ஏன்டா தூக்க மாட்டேங்கிறீங்க, அழுவுறீங்க? வந்து உக்காஞ்சதுக்கு நாங்கள் தான்டா கஷ்டப்படணும். சங்கர்னா என்னது, பிரம்மாண்டம் தானே, அபாண்டமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, ரொம்ப லேக். விக்ரம் படத்தை மூச்சு முட்டை கத்தி ட்ரெண்டானவன் நான். 5 பைசா திருநா தப்பா? 5 பேர் 5000 பேர் இதில் 200 டிக்கெட்டு, இவ்வளோ பேர் காசு திருன்னா அப்போ இதை முதல்ல யார் குத்தணும்? சங்கர் சாருக்கு தான் குத்தணும். ஸ்க்ரீன் பிளே இப்படி லாகாயா ஒரு படம் எடுப்பாங்க? கஷ்டமாக இருக்குது. சங்கர் சார் ரசிகன் நான். ஒரு படம் ஃப்ளாப்பு கிடையாது. இப்படி ஒரு இது பண்ணணும்னு அவசியம். ஒரு வேளை அந்த பைசா பிரச்சனையா என்னான்னு தெரில. பாட்டு சுத்த வேஸ்ட்டு. அதுவும் கொஞ்சம் நம்ம பழைய ஏஆர் ரஹ்மான் அண்ணனோட சாங்கை டச்சபிள் பண்ணுறதுனால நம்ம அந்த படம் பார்த்துனுக்கிறோம். உண்மையாக சொல்லணும்னா இது அன்னியன் பார்ட் 2. ஏன்னா அதே பிரகாஷ்ராஜ் விவேக்கு, பாபி சிங்கா விவேக்கு, அதே கருட புராணம், இதில் வர்மக்கலை புராணம். நான் வேற என்ன சொல்கிற போகிறேன்ப்பா. இல்லை வேணாம். தாத்தா வராரு, கதற விட போகிறாரு. உண்மைதான், தாத்தா வந்தார், எங்கள் எல்லாரையும் கதற விட்டார். கதவு தரனா தட்டுறோம், கதறணும், கேட்கவே இல்லை. தாப்பால் போட்டு போயிட்டாங்க. சங்கர் சார் மாதிரி. ஆமாம், 3 மணி நேரம் வச்சு செய்கிறதுலாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மேலே சங்கர் சாருக்கு எவ்வளோ வன்முறைனா இதெல்லாம் செய்வாருன்ற மாதிரி இருந்தது. அதான் எனக்கு நான் போட்டதுக்கு திருப்தி இல்லை. எனக்கே இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இதில் கல்கியில் போன வாரம் வந்தோம் பாருங்க, இப்போ கிடையாது, 2வது பார்ட்டில் தான் இருக்குதுன்னாங்களா, இப்போ கிடையாது அப்படின்னா இது கதையாகுது. படம் ஃபுல்லாக லாக் ஆகிட்டு லாஸ்ட்டு 10 நிமிஷம் நல்லா எடுத்துகிட்டா அந்த படம் ஹிட் ஆகிடுமா? பாட்டு வேறு இல்லை, இதில் பிகினி உடையில் வேறு இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்ததுப்பா. இப்போ தான் கொஞ்சம் காற்று ஓட்டமாக. இன்ட்ரோவில் ஒரு சம்சா வாங்கினேன், அதில் எல்லாமே வேவலை, ஒரே அழுகி போயிருந்தது, தூக்கி போட்டேன். கரெக்டா?